Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALP அண்ட் டெக்னீஷியன் எக்ஸாம். ALPக்கு வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னீஷியன் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து RPF எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் NTPC, அதுக்கப்புறம் குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே அப்கமிங்ல ரயில்வேல இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ALP அண்ட் டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல ரொம்பவே வெயிட்டேஜான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இந்த மூணை நல்லா கவர் பண்ணிட்டு போனாலே கண்டிப்பா ஏஎல்பியோட டெக்னீஷியன் ஈஸியா அடிக்க முடியும். அதே மாதிரி ஏஎல்பியும் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஏற்கனவே மேக்ஸ், ரீசனிங் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க. சயின்ஸ் மட்டும் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஏற்கனவே இந்த மந்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம், நம்ம பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஸோ பிசிக்ஸ் இன்னையோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஆப்ல. ஏற்கனவே நான் டெக்னீஷியனுக்கான வெயிட்டேஜ் சொல்லும்போது பிசிக்ஸ்ல 70% கொஸ்டின்ஸ் வரும். அது போக கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில வரும்னு சொன்னேன். ஸோ பிசிக்ஸை நம்ம 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னையோட பிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 70% கொஸ்டின் என்ன கொஸ்டின் பிசிக்ஸ்ல கேட்டாலும் கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க சயின்ஸ் கோர்ஸ்லயோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டால பிசிக்ஸ்ல எந்த கொஸ்டினாலுமே அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பிசிக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா டீச் பண்ணியிருப்போம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் ஸ்கூல் புக் படிக்கவா இல்லை சிபிஎஸ்சி புக் படிக்கவா, எனக்கு சிபிஎஸ்சி புக்கை படிக்க தெரியல, எனக்கு தமிழ்ல கண்டென்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஆப்லயே உங்களுக்கு அந்த ஒய்சிடி புக்கு பிளஸ் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையுமே தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் நம்ம ஆப்ல இருக்கும். ஓகே, ஸோ தமிழ்ல படிக்கணும், எனக்கு தெரியல எங்க மெட்டீரியல்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்புக்குள்ள போங்க. அதுல ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது கெமிஸ்ட்ரி. ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சயின்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா சயின்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சயின்ஸ் கிளாஸஸ்க்காக தான் நம்ம லைவ் கிளாஸஸ் ஆப்ல கொண்டு போயிட்டு இருந்தோம். அதையும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். அடுத்த மாசம் மிடில் இருந்து லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ லைவ் கிளாஸஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் தான் பண்ண போறோம். அந்த ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் ரெண்டு பேருக்குமான ரிவிஷன் ரொம்பவே இதாக இருக்கும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன். ப்ளஸ் அது போக இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான். சயின்ஸும் எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சயின்ஸ் கொஸ்டின் எதில் வரும்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனில் வரும். ஸோ அதனால ஏப்ரல் பாதியிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ரிவிஷன் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ இன்னும் 1 month டைம் இருக்கு கிட்டத்தட்ட. அந்த டைமுக்குள்ள நீங்க ஆல் இன் ஒன்ல இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ்ல இருந்தீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப் இது எப்படி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல யூஸ் அனதர் மெத்தட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் செக்யூர்லி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஓடிபி வரும். நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து உங்களுக்கு நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகிரும். ஸோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க சாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இங்கே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேம்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணணும். என்னன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் மேம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்கும். இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஆல்ரெடி கோர்ஸ்ல இருக்கீங்கன்னா ஆஃப்லைன்ல வீடியோஸ் பார்க்கணும்னா டவுன்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் எல்லாமே இதுல பார்த்துக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒய்சிடி புக்ஸ், சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர், ரயில்வே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா நான் சொன்ன சாட் பாக்ஸ்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொடுத்துருவீங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு என்ன
சொல்லுவாங்கன்னா, நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இது ஏங்கிறத போன மாசமே சொல்லிட்டேன். ஆப்ல பில்லிங் பாலிசி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ கோர்ஸோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால டீம்ல இருந்து உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிபே பண்ண சொல்லுவாங்க. இல்ல அக்கவுண்ட் நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அக்கவுண்ட் நம்பருக்கு இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 1499 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபீஸ். ஸோ நீங்க 1499 பே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி டீம்ல இருந்தே உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு டீமுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பணும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஆப்ல இருந்தும் மெசேஜ் அனுப்பலாம். இல்ல வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பே பண்ண ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாக்டா இருக்க கண்டென்ட் எல்லாமே அன்லாக் ஆகிரும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ லாக் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த சேட் பாக்ஸ். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணலாம், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு கோர்ஸே போதுமானது. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் 6 மந்த்ஸில் நான் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. நான் ஆல்ரெடி காலேஜ் போயிட்டு இருக்கேன், நான் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் மேம், ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னால் ஆஃப்லைனில் ஒரு 20,000 25,000 அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு என்னால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது மேம், எனக்கு ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரு கோர்ஸ் வேணும், அதில் எல்லாமே இருக்கணும், எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கணும், எனக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கணும், எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸே போதுமானது. நான் ஃபீஸ் சொல்லிட்டேன், 1499 தான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், அதாவது சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும், ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும், அது போக டீடைல்டும் இருக்கும், ஒன் லைனரும் இருக்கும். ரொம்ப அதாவது என்ன சொல்லனா, ஒரு ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவ்வளோதான், இப்படி படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துருப்போம். அதை அப்படியே படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதுனீங்க, அப்படி படிச்சிங்கன்னா போதும், படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1499 எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் யாராவது ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கிற மாதிரி டெய்லி லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மெட்டீரியல்ஸ் எல்லாமும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்க, ஸோ ஒரு டியூஷன் நார்மலாக ஒரு டியூஷன் ஃபீஸ், அதாவது ஒரு 5ஆம் கிளாஸோ இல்லை ஒரு 6ஆம் கிளாஸோ இல்லை ஸ்கூல் படிக்க பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸ் எடுத்திங்கன்னா அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 500 600 வரைக்கும் வாங்குறாங்க. அதே இது இப்போ உங்களுக்கு 1499ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் உங்களுக்கு இருக்கும். எப்போனாலுமே இந்த கிளாஸஸ் எடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கில் ஒரு டவுட் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையோ இல்லை ஏதோ அல்ஜிப்ராலையோ மென்சுரேஷன்லையோ ஏதோ ஒரு டவுட் இருக்குது, திடீர்னு அந்த டவுட்டை பார்க்கணும் அப்படின்னாலுமே அந்த வீடியோஸை நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டைமுமே இதாகாது. லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டாபிக் வைஸ் வீடியோஸில் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரயில்வே படிக்கிறீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் மட்டும் இதில் இருக்கும். எஸ்எஸ்சினா அதுக்கான கிளாஸஸ் மட்டும் இருக்கும். பேங்கிங் படிக்கிறீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் மட்டும் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்போம், இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே எப்படி அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ மேக்ஸ் மட்டும் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கான 60 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். 180 டேஸ்க்கான பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, தென் ஸ்டாட்டிக் ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே முடிக்கிறதுக்கான கம்ப்ளீட் பிளான் இருக்கும். 0 லெவலில் உள்ள வர்றவங்க ஒரு டாப்பராக வெளியில் போகிறதுக்கான 180 டேஸ் பிளான் இருக்கும். மேக்ஸில் மட்டும் வீக்காக இருக்கிறவங்களுக்கான 60 டேஸ் பிளான் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாமே ரொம்ப நீட்டாக டீச் பண்ணியிருப்போம். எல்லா கண்டென்ட்டுமே ரொம்பவே பார்த்து எடுத்தது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் கூட இந்த அளவுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே
ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இதில் இருக்க சிலபஸை முடிச்சுட்டு இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்பேன். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் 52 வீடியோ இருக்கா, இதை ஃபுல்லாத்தையும் நல்லா உட்காந்து பாருங்க. சிலபஸை முடிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த 52 வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்களே டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ சயின்ஸ், இதுதான் இப்போ டெக்னீஷியனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ சயின்ஸில் அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஒர்க்கு, பவர், எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு டீடைல்டான வீடியோ நம்ம ரியல் லைஃப்பில் எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக டீச் பண்ணியிருப்போம். சயின்ஸை வந்து சயின்ஸாக அப்படியே படிச்சிங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்ஸை வந்து அந்த ஃபிசிக்ஸை ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன இதை வச்சு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி தான் டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டாகவே மாறிடும். இப்போதைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் தான் சயின்ஸில் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கோர்ஸில் இருக்கிறது. இது போக ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இது போகையும் வேற ஏதாவது டவுட் இருக்குது, நான் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9043379345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் ரீச் ஆகலாம், 2 நம்பருமே ரீச் ஆகும். ஸோ 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ்லையோ இதுலையோ ஜாயின் பண்ண போகிறீங்க, அது ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த பேர்டன் வந்து கம்மியாகும். ஏன்னா நமக்கு இப்போது என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஜூனில் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் என்டிபிசி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டைம் தான் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கூட. ஏன்னா ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஜூலை ஆகஸ்ட், எக்ஸாம் வந்து செப்டம்பர் டு அக்டோபரில் வைப்பாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக சிபிடி 1 வந்து செப்டம்பர் டு அக்டோபரில் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம் எடுத்து. ஸோ செப்டம்பர் டு அக்டோபர் அப்படிங்கும்போது இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாதம், 7 to 8 மாதம் கையில் டைம் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் ஆரம்பித்தா கூட இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த என்டிபிசிக்கே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் டிக்கு தனியாக படிக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ ஏஎல்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஏஎல்பிக்குள்ளது தான் இங்கே என்டிபிசிக்கு வரப்போகுது. தனியாக உட்காந்து என்டிபிசிக்கு படிக்க வேண்டாம். ரயில்வேல ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா சுற்றி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ணிடலாம். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ சயின்ஸ் வீடியோஸ் இது ரொம்ப பார்த்து எடுத்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சயின்ஸ் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ப்ளஸ் குரூப் டி சயின்ஸில் ஃபுல் மார்க் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். அந்தளவுக்கு அடித்து சொல்கிறேன். கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாபிக்னா இதில் இவ்வளோதான் இருக்குன்னு கான்செப்டை மட்டும் சொல்கிறது கிடையாது. கான்செப்டை சொல்லிட்டு ப்ளஸ் அதில் என்ன டைப் ஆஃப் ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். உங்கள் வேலை என்னென்னா படிக்கணும். கண்டென்ட் எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். படிச்சுட்டு திருப்பி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இது நான் நிறைய வாட்டி நம்ம யூடியூப்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஒரு கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரா? அதே தான். ஒரு கொஷினை எவ்வளோ டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் எக்ஸாமில் போனதுமே அந்த சிஸ்டமில் அந்த கொஷினை பார்க்கும்போது இந்த கொஷினை நான் இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த கொஷினுக்கு இந்த ஷார்ட்கட்டு தான், இந்த கொஷின் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வந்திருக்கு, இது ஜென்ரல் அவேர்னஸில் உள்ள கொஷின், இந்த ஜென்ரல் அவேர்னஸில் இந்த டாப்பிக்கில், மேக்ஸில் இது இந்த டாப்பிக்கில் இந்த ஷார்ட்கட்டில் இருந்து நான் அப்ளை பண்ணணுங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஷினை அத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அதை தான் ஒரு கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் தான் இங்கே மாசு. அதே தான். ஒரு கொஷின் ஒரு டாப்பிக்கை திருப்பி படிக்கணும், திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருமே படிப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க, நிறைய பேர் பேங்கிங் படிப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. எஸ்எஸ்சி படிக்கிறவங்கள கூட நம்ம சேர்த்துடலாம் இதில் இருக்காங்கன்னு. ஆனால் ரயில்வே எக்ஸாமுக்குன்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஆனால் ரயில்வே எக்ஸாமில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துட்டாங்க. முன்னாடியாவது கொஞ்சம் டிலே பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் வர்றது அப்படி இப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேலண்டரே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தந்த மந்த்தில் இந்தந்த எக்ஸாம்ஸ் வைப்போங்கிறத உங்களுக்கு உறுதியாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே தெரியும். நான் புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரொம்ப காலமாக நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போனா இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு 1 மந்த்தில் நம்ம திருப்பியும் லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே ரிவிஷன் கிளாஸஸாக கொண்டு போவோம். ஸோ அப்போ கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங் எல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் கிளாஸஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் பே பண்ண இந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகாது. நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க டீம்ல இருந்து. ஸோ இது புதிய ரீஃபண்ட் பாலிசி நம்ம ஆப்ல கொண்டு வந்திருக்கோம், பொங்கலோட கொண்டு வந்தோம் ஜனவரியில. ஸோ நான் நிறைய வீடியோல இது சொல்லியிருக்கேன், தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் எந்த எக்ஸாம்னாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம மேக்ஸ் வெறும் ரயில்வே மட்டும் வைக்கல, பேங்கிங்கு, எஸ்எஸ்சி எல்லாமே வச்சிருக்கோம், டிஎன்பிஎஸ்சியும் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீஸையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ படிங்க. வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போல்லாம் படிக்கும்போது ஒன்லி ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது பஸ் ஏறி போய் படித்து மெட்டீரியல்ஸ் எதுவுமே ஆன்லைனில் கிடைக்காது. புக்கு வாங்கி அதை ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 2013-14 அந்த டைம்லலாம் எக்ஸாம் படிக்கும்போது. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. நம்ம வீட்டிலேயே உட்காந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியும், நாம் நம்மளை கரெக்டாக தயார்படுத்தணும் அப்படின்னா. ஸோ அது மாதிரி நான் திருப்பியும் ஒரு சின்ன அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க, இல்லை எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஸோ யூடியூப்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா எஜுகேஷன் வீடியோ பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எஜுகேஷன் வீடியோ பார்க்குறீங்க, அது கரெக்ட். தேவையில்லாத ஷார்ட்ஸு அதெல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கும். தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் அதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. அவன் போடுறது எதுக்குன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையான ஷார்ட்ஸும் போடுவாங்க, நல்லது போடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் காலையில் வந்தாலும் சரியாது, இன்னும் 1 வருஷம் வரைக்கும்னாலும் அந்த ஷார்ட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஷார்ட்ஸ், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது யூடியூப்ல. அதனால தேவையில்லாததை யூடியூப்ல பார்க்காதீங்க. எது உங்களுக்கு தேவையோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை ஏதாவது ஒரு எய்மை நோக்கி போறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூடியூப்ல பாருங்க. ஸோ இதை ஒரு அட்வைஸ் ஆனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை வேற யாரும் எதுவும் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 வயசு 18 வயசுல இருக்கவங்க தான் படிக்கிறீங்க. ஸோ நம்மளோட வயசு வந்து அப்படிதான். ஸோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பிக்கோம்னா, ஏதோ ஒன்று தேவையில்லாத வீடியோ ஏதோ ஒன்று பார்க்குறோன்னா, பாசிட்டிவ் சொல்கிறத விட நெகட்டிவாக ஏதாவது சொன்னாங்கன்னா தான் அது மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். எப்போவுமே அப்படிதான். பாசிட்டிவ்னு சொல்கிற வீடியோஸ்லாம் எதுனா எஜுகேஷன் வீடியோஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஒரு எஜுகேஷன் வீடியோ வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங்லலாம் வருமானு எனக்கு தெரியாது. எஜுகேஷன் சேனல் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாரோட ட்ரெண்டிங்கில் வருமானு தெரியாது. ஆனால் நெகட்டிவ் வீடியோ ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்க, ஏதாவது மொக்கத்தனமாக ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே இருக்காது, அது வந்து என்ன ஆகும்னா ட்ரெண்ட் ஆகும், அதில் வியூஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் எஜுகேஷன் வீடியோ படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சு பாருங்க. இதை பார்க்குறதுல நமக்கு ஏதாவது கிடைக்குதா? யூடியூப்ல தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறதுல ஏதாவது நமக்கு கிடைக்குதா? டைம் வேஸ்ட்டு. அதே இதில் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் அதே யூடியூப்ல தான் இருக்குது. ஸோ அதனால் நான் யூடியூப்பை ரொம்ப மோசமான இடம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தங்களோட லைஃபையே மாற்றுறது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் யூடியூப்லேயே இருக்குது. தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த தேடும் போது என்ன வரும்னா படிக்கிற வீடியோக்கு இடையிலேயே தேவையில்லாத வீடியோ ஏதாவது வரும். அப்போ அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம். அங்கே வெளியே வைக்கிற தம்ப்நெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் வைப்பாங்க. ஏதாவது ஒன்றுமே இல்லாத ஏதாவது உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் வைப்பாங்க. அதனால தேவையில்லாத பார்க்காதீங்க. எப்போ பாருங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு வேலையில் போய் உட்காந்ததுக்கப்புறம் யூடியூப்ல என்னன்னாலும் பாருங்க. அது வரைக்கும் எஜுகேஷன் வீடியோஸ் மட்டும் பாருங்க. எஜுகேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் இருங்க. தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம உட்காந்து ஸ்கூல் குரூப்லலாம் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா டைப் பண்ணிட்டே, இப்போ நம்ம நேரில் போய் ஒருத்தங்க கிட்ட பேசணும்னா 2 வார்த்தை தான் பேசுவோம். அதே ஃபோன்லையோ இல்லை மெசேஜாக டைப் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்போம்.
ஓகே, அது ரொம்ப இதாக இருக்கும். அது சைக்காலஜிக்கலாகவே அப்படி தான். நேரம் போகிறதே தெரியாது, அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு படிக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் அதுலேயும் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதான் சொன்னேன். ஏன்னா யூடியூப்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் எய்முக்கு எது வந்து நல்லதாக இருக்குமோ அதை மட்டும் யூடியூப்ல இருந்து எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே விட்டுருங்க. தேவையில்லாத ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ்புக்கு கொஞ்ச நாளைக்கு தான் சொல்கிறேன். நான் லைஃப் லாங் நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. அதில் அது நல்லதோ தப்போ, ஆனால் அந்த எஃபி போகிறது, எஃபியில் இப்போ யாராவது போவாங்களே தெரியல, எஃபி போகிறது, இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறத மட்டுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒரு 6 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம 10th +2லலாம் எப்படி படிப்போமோ அதே தான். அப்போல்லாம் வீட்டில் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த கேபிள் கனெக்ஷன் எல்லாம் உருவி போட்டு எப்படியாவது படிக்க வச்சுருவாங்க பிள்ளைங்களை. இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம மற்ற எதுலையுமே இது பண்ண முடியாமல் கரெக்டான வழியில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்கள, எப்போ பார்த்தாலும் நீ படிச்சுட்டே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு படிப்பாளி படிப்ஸ் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணுறவங்க பண்ணிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக இங்கே வந்து இது வந்து சினிமா கிடையாது. சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்டு படிப்பார், நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் எக்ஸாம் எழுதுவார், அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவார். அது சினிமா, அது 3 மணி நேரம் கதை. கண்டிப்பாக ஹீரோ வந்து ஜெயிக்கிறதா வச்சாதான் படம் ஓடும். இது நம்ம ரியல் லைஃப். இந்த ரியல் லைஃப்பில் நம்ம ஹீரோ ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்யணும். ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி, ஏன்னா அந்த ஸ்ட்ரகிளை வந்து அந்த படத்தில் ஒரே பாட்டில் காட்டிடுவாங்க. இங்கே நாம் படுற இது நமக்கு வர ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் முடியாது. ஒரு பாட்டுங்கிறது 5 நிமிஷம் தான் ஓடும். 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஒன்று படிச்சுட்டு கற்றுக்கிட்டு ஃபெயிலியர்லேருந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸை மீட் பண்ண முடியும். படத்தில் காட்டுவாங்க ஒரே பாட்டில் பெரிய ஆளான மாதிரி. ஸோ அப்படிலாம் எதுவுமே ரியல் லைஃப்பில் நடக்காது. ஸோ ரியல் லைஃபுங்கிறது நாம் போடக்கூடிய டே பை டே எஃபர்ட், என்ன ஃபோக்கஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு டே பை டே எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ டெய்லி படிங்க, பாசிட்டிவாக இருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அனுப்புங்க. அதே பாசிட்டிவ் ரிசல்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி யூடியூப்பில் டெய்லி பிளான் பண்ணியிருக்கேன் ரயில்வே செலெக்ஷன் பேட்சுக்கான கிளாஸஸ். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேக்ஸ் ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள் கொண்டு போக போகிறோம். ஸோ அதுவும் பாருங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய ஷார்ட்ஸ், அதாவது நான் சொல்கிற ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ். மேக்ஸில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் எல்லாமே ஷார்ட்ஸாக போடுவேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.